இந்த கூகுள் பேயும், ஃபோன்பேயும் பண்ற அட்ராசிட்டிக்கு அளவே இல்ல. இவங்க 2 பேரும் இந்தியால ஒரு மிகப்பெரிய டுவோபோலியா மாறிட்டு வராங்க. இந்தியால நடக்கிற யுபிஐ பேமெண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 85% இந்த 2 ஆப்ல தான் நடக்குது. இந்த ஆங்கிள்ல பாருங்களேன், நம்ம இப்பலாம் கார்ட் பேமெண்ட்டு, இன்டர்நெட் பேங்கிங் இதெல்லாம் குறைச்சுக்கிட்டோம். யுபிஐ தான் அதிகமா பண்றோம். இந்தியால நடக்கிற டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ்ல கிட்டத்தட்ட 85% யுபிஐ டிரான்சாக்ஷன் தான். அந்த 85%லயும் மெஜாரிட்டி கூகுள் பேலயும், ஃபோன்பேலயும் தான் நடக்குது. முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க 2 பேருமே இந்தியன் கம்பெனிஸ் கிடையாது. கூகுள் பே கூகுளோடது விச் இஸ் அன் அமெரிக்கன் கம்பெனி. ஃபோன்பே ஓன்ட் பை Flipkart, Flipkart again owned by Walmart, Walmart is again an American company. ஸோ இந்தியாவோட ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி மொத்தமா இந்த 2 அமெரிக்கன் கம்பெனிஸ் கிட்ட தான் இருக்கு. ஸோ ட்ரம்ப் நெனச்சாருன்னா, இந்தியன் பேமெண்ட் சிஸ்டமையே ஸ்தம்பிக்க வைக்க முடியும். இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அதனால தான் 2 ரூல்ஸ் போட்டிருந்தோம். என்பிசிஐயோட 30% டிரான்சாக்ஷன் வால்யூம் ரூல். எந்த ஒரு தனிப்பட்ட யுபிஐ ஆப்பும் யுபிஐ பேமெண்ட்ல 30% டிரான்சாக்ஷன்ஸ கிராஸ் பண்ண முடியாது. நம்ம நேஷனல் பேமெண்ட் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் யுபிஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர ஓன் பண்ணுது. இந்த டோட்டல் யுபிஐ டிரான்சாக்ஷன்ஸ்ல 30% எந்த ஒரு தனிப்பட்ட ஆப்புமே கிராஸ் பண்ணக்கூடாது. பட் நம்மளுக்கு டேட்டா தெரியும். இவங்க 2 பேர் மட்டுமே கான்ஸ்டிட்யூட் அரவுண்ட் 80% ஆஃப் டிரான்சாக்ஷன். இந்த ரூல இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. பல வருஷம் ஆச்சு இந்த ரூல போட்டு. பட் இன்னமுமே வந்து இந்த ரெகுலேஷனுக்கு யாருமே கம்ப்ளை பண்ணல. 2வது ரூல் என்னன்னா, எந்த ஒரு பேங்க்குமே எந்த ஒரு தனிப்பட்ட யுபிஐ ஆப்புக்கும் 10%க்கு மேல இன்சென்டிவ்ஸ் குடுக்கக்கூடாது. எல்லா பேங்க்கும் இந்த மாரியான யுபிஐ ஆப்ஸ்க்கு இன்சென்டிவ்ஸ் குடுத்துட்டு இருக்காங்க. ஏன் இன்சென்டிவ்ஸ் குடுத்துட்டு இருக்காங்கன்னா, இந்தியன் கவர்ன்மெண்ட் இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ புஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. அதனால தான் இந்த டிஸ்கவுண்ட்டு, நம்ப கூகுள் பே அண்ட் ஃபோன்பேலலாம் டிரான்சாக்ஷன் பண்ணா வந்து ஸ்க்ராட்ச் கார்ட் குடுத்து டிஸ்கவுண்ட் குடுக்குறான்ல, அத கூகுள் பேயும், ஃபோன்பேயும் குடுக்குறது கிடையாது. அந்த சம்மந்தப்பட்ட பேங்க்ஸ் தான் குடுக்குறாங்க. இந்தியன்ஸ் எதையுமே இந்த டிஸ்கவுண்ட்டு, கேஷ்பேக்கு இதெல்லாம் இல்லாம பண்ண மாட்டாங்க அப்படின்னு இந்தியன் கவர்ன்மெண்ட்டுக்கே தெரியும். அதனால தான் இந்த இனிஷியேட்டிவ். பட் இந்த ரூல் இருக்கு இல்லையா? 10% கேப் இதையுமே இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இது ரொம்ப வருஷமா இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருக்கு. ஏன்னா, இவங்க 2 பேரும் இந்த போத் கூகுள் பே அண்ட் ஃபோன்பே இவங்க 2 பேருமே வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு கம்ப்ளை ஆறதுக்கு. நம்பளும் அந்த லாஸ்ட் டேட்ட தள்ளி தள்ளி போட்டுட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஆங்கிள்ல பார்த்தா இந்தியன் ஃபினான்ஸ் சிஸ்டம்ல ஒரு சீக்ரெட் இன்வேஷனே நடக்குது. இத யாராலயும் கண்ட்ரோல் பண்ண முடியல.